குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். செயின்ட் ரமண மகரிஷியோட ஒரு டிவோட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஹி வாஸ் வெரி லாயல் அண்ட் ஆனஸ்ட். அவரோட ரொட்டீன் எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் திருவண்ணாமலைக்கு போவா. ரொம்ப ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக இருந்தது ரமணர் மேலே. அதனால ஒரு 10 அடி தள்ளி தான் ரமணர்கிட்டேருந்து உட்காந்துப்பா. ரமணர் என்ன பண்ணாலுமே அதை பார்த்துட்டே இருப்பா. சண்டே ஈவினிங் சென்னைக்கு வந்துடுவா. அவரோட ஒர்க்கை பார்த்து அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா. ஹீ வாஸ் வெரி அப்செட். என்னடா இனிமே நம்ம ஆஃபன் ரமணரை பார்க்க முடியாதுன்னு. அந்த மைண்ட் செட்டோட அவர் திருவண்ணாமலைக்கு போய் ரமணர் முன்னாடி உட்கார்ந்துருந்தா. அந்த சமயம் 2 பஸ்ஸில் ஒரு 100 பேர் இறங்கினா ரமணரை பார்க்கறதுக்காக. அப்போ இந்த ஆஃபீஸர் நினச்சா, இவ்வளோ பேர் நம்ம முன்னாடி உட்கார்ந்தாக்க நம்மளால குருவை பார்க்க முடியாதுன்னு கடகடன்னு எழுந்து போய் முன்னாடி உட்கார்ந்தா. இதை ரமணர் நோட்டீஸ் பண்ணினா. அந்த 100 பேரும் போன அப்புறம் யார்கிட்டயோ சொல்கிற மாதிரி ரமணர் சொன்னா, எங்கே இருந்தா என்ன, என்ன பண்ணினா என்ன அப்படின்னு. இதை கேட்டோன்னே அந்த ஆஃபீஸர் வாஸ் வெரி டிலைட்டட் அண்ட் ஹாப்பி. அவரோட எல்லா குவெஸ்டன்ஸ்க்கும் அவருக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு பெஸ்ட் உபதேசம் கேட்டதா அவர் நினச்சா. ரொம்ப ஹாப்பியாக கிளியர் மைண்டோட டெல்லிக்கு போனால் எவ்ரி டே ரமணரை நினச்சா ஆற்றல் பெற்று அவருமே ஒரு துறவி ஆயிட்டா. வெரி வெரி நைஸ் இன்சிடெண்ட். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணலாம். காடை நம்புறவாளுக்கு தெரியும் தேர் இஸ் நோ ரைட் வே ஆஃப் வர்ஷிப். இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட ஃபேத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்கேருந்து நம்ம ப்ரே பண்ணினாலுமே நம்ம குருவோட ப்ரெசன்ஸ் ஏதோ ஒரு வேலை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.